ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் வேர்ல்ட். ரீசெண்டாக நான் வந்து பெங்களூர்லேருந்து மைசூருக்கு ஒன் டே ட்ரிப் ஃபேமிலியோட போயிருந்தேன். இந்த மைசூர் ட்ரிப்பில் வந்து ஃபஸ்ட் சாமுண்டீஸ்வரி கோயில் போயிட்டு அதுலேருந்து வெளியில் போகும்போது இருக்க வேக்ஸ் மியூசியம், அதுக்கப்புறம் ஃபிலிம் ஷூட்டிங்கில் நடக்கிற லலித் மஹால் பேலஸ், அப்புறம் மைசூர் பேலஸ், மைசூர் ஜூ, லாஸ்ட்டாக வந்து பிருந்தாவன் கார்டன் எல்லாம் போயிட்டு வந்தோம். ஸோ பெங்களூர்லேருந்து மைசூருக்கு எப்படி நான் ட்ரெயினில் போனேன், அதுக்கப்புறம் மைசூரில் சுற்றி பார்த்த இடம்லாம் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் போன பிளேசஸில் வந்து எவ்வளோலாம் காஸ்ட் ஆச்சு அப்படின்றத எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மைசூர் ட்ரிப் போகும்போது வந்து எந்த இன்ட்ரோவும் எடுக்க முடியல, அது ஒரு வீடியோஸ் எதுவும் பேசி எடுக்க முடியல. மைசூர் ட்ரிப்பில் போன பிக்சர்ஸ் அப்புறம் வீடியோஸ் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணி அது என்னென்ன நடந்ததுன்றதை வந்து நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நான் இப்போ போடுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோஸில் போகிறோம். பெங்களூர்லேருந்து மைசூர் நாங்கள் போகிறதுக்கு வந்து ட்ரெயினில் தான் போனோம். ஸோ சென்னை டு அசோகபுரம் எக்ஸ்பிரஸில் வந்து பெங்களூர்லேருந்து மைசூர் நீங்கள் போகிறதுக்கு வந்து 270 rupees ஆகும். ஸோ அதில் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா வந்து நைட்டு 8 PM வந்து ட்ரெயின் வந்து போர்ட் பண்ணோம். ஸோ ட்ரெயின் டைமிங் வந்து பெங்களூரில் 8 o'clock ரீச் ஆகணும். ஸோ 8:30 தான் வந்து ட்ரெயின் வந்து ரீச் ஆச்சு. ஸோ 8:30 ட்ரெயின் ஏறணும். நம்ம மைசூருக்கு வந்து ஆனால் ஒரு 11:05 வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆக்சுவல் ட்ரெயினிங் வந்து 10:50 வந்து மைசூர் ரீச் ஆகணும். வந்து 11:05 ரீச் ஆச்சு, ஏன்னா 30 minutes டிலேனால. ஸோ 11:15 வந்து மைசூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ சென்னையில் இருக்கும்போதே வந்து ஆன்லைனில் செக் பண்ணி வந்து ரூம் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். ஸோ சங்கீத் லாட்ஜ்ன்ற ஒரு லாட்ஜில் வந்து 2 daysக்கு வந்து ரூம் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சங்கீத் லாட்ஜ் வந்து உங்களுக்கு மைசூர் ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு 550 meters தான். இந்த மைசூர் ஜங்ஷன்கிட்டே உங்களுக்கு நிறைய லாட்ஜ் அப்புறம் ரூம்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ரிவ்யூஸ்லாம் பார்த்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் புக் பண்ண ரூம் வந்து உங்களுக்கு 2 daysக்கு 4000 rupees ஆச்சு. ஸோ 2 பெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 4 பேர் வந்து படுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஸோ தூங்கி இருந்துச்சு நம்ம ரெடி ஆகிறதுக்கு வந்து இந்த ரூம் கம்ஃபர்டபுளாகவே இருந்தது 2 daysக்கு. ஸோ அன்றைக்கி நைட் வந்து தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமாக எழுந்துச்சி ரெடி ஆகிட்டோம். ஸோ பெங்களூரில் இருக்கும்போதே வந்து கேபுக்கு வந்து முன்னாடியே வந்து பேசி வச்சுருந்தேன். ஸோ கேபுக்கு வந்து மைசூர் ட்ரிப் 1 dayக்கு வந்து 12 hoursக்கு 2000 rupees ஆச்சு. ஸோ மார்னிங் 8:30 வந்து பிக்கப் பண்ணாங்க. அப்புறம் நைட்டு வந்து 8:30 வரை ஸோ எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வந்து ஸோ நாங்கள் தங்கியிருந்த லாட்ஜ்க்கே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து சாமுண்டி ஹில்ஸ். ஸோ சாமுண்டி ஹில்ஸ் மேலே இருக்கிற சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு போனோம். ஸோ மண்டே தான் எங்கள் மைசூர் ட்ரிப் போனோம். ஸோ கோயிலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா வந்து மண்டே மாதிரியே தெரியல, லீவ் அன்னைக்கு வந்திருக்க மாதிரி எல்லாருமே கூட்டமாக தான் இருந்தது. ஸோ பே பண்ணி போகிறதுக்கு வந்து 2 queue வந்து வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து 30 rupeesக்கு வந்து தனியாக க்யூ இருக்குது, அப்புறம் 100 rupeesக்கு வந்து க்யூ வச்சுருக்காங்க. ஸோ 100 rupeesக்கு நம்ம பே பண்ணி நம்ம போனோன்னா வந்து நமக்கு ஒரு டிக்கெட்டுமே வந்து லட்டு வந்து தராங்க. ஸோ 100 rupees டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ஸோ சாமுண்டேஸ்வரி கோயில் முடிச்சுட்டு வந்து கீழே ஹில்ஸில் இறங்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த வியூ பாயிண்ட்லேயே வந்து உங்களுக்கு டெலிஸ்கோப் வச்சு பார்க்குற மாதிரி ஒரு வியூ ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து சும்மா நீங்கள் நின்று பார்க்குறதுக்கு வந்து வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயே நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அடுத்த இடத்துக்கு போகலாம். ஸோ அங்கே வந்து வியூ பாயிண்ட்லலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட்டு சாமுண்டி ஹில்ஸ் கீழே நம்ம போயிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து உங்களுக்கு சாமுண்டி செலிப்ரிட்டி வேக்ஸ் மியூசியம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த வேக்ஸ் மியூசியம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த வேக்ஸ் மியூசியம் வந்து உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து எப்படின்னா வந்து காம்போ ஆஃபரும் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனியாக நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கணுன்ற அந்த ஆப்ஷனும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த செலிப்ரிட்டி வேக்ஸ் மியூசியமில் வந்து ஒரு 3 இது இருக்குது. ஸோ வேக்ஸ் மியூசியம் தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் சாண்ட் மியூசியம் வச்சுருக்காங்க, 3D ஆர்ட் கேலரியும் வந்து சேர்ந்து இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஹாரர் ஹவுஸும் வந்து தனியாக இருக்குது. ஸோ 3த்துக்குமே வந்து 100 rupees தான் சார்ஜ் ஒருத்தருக்கு. ஆனால் நீங்கள் 3மே சேர்த்து வந்து காம்போ ஆஃபரில் வந்து 250 rupeesக்கு வந்து நீங்கள் டிக்கெட் பை பண்ணி நீங்கள் 3மே வந்து பார்த்துக்கலாம். ஸோ நாங்கள் அது மாதிரி காம்போ ஆஃபரில் தான் வந்து 3க்குமே பார்க்குற மாதிரி டிக்கெட் எடுத்து தான் போனோம். இந்த செலிப்ரிட்டி மியூசியமில் வந்து நிறைய பேரோட செலிப்ரிட்டி வேக்ஸ் ஸ்டாச்சுலாம் வச்சுருந்தாங்க. சாய்பாபாவோட ஸ்டாச்சு இருந்தது, அதுக்கப்புறம் வந்து விஸ்வேஸ்வராவோட ஸ்டாச்சு இருந்தது, ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, அப்புறம் அப்துல் கலாம். ஸோ இந்த வேக்ஸ் மியூசியம் வந்து 2 floorல வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கீழே வந்து நிறைய ஸ்டாச்சுஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மேலே போனதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஹீரோ ஸ்டாச்சுஸ்லாம் இருந்தது, ஸ்பைடர்மேன் ஸ்டாச்சு இருந்தது, கிறிஷோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. ஸோ ரஜினி ஸ்டாச்சு வந்து கபாலி படத்தில் வர்ற லுக்கில் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் மெஸ்ஸி ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க, ஜான்சீனா இது இருந்தது, அப்புறம் கிரேட் காலி இருந்தது, அப்புறம் டோனியோட ஸ்டாச்சு இருந்தது. இந்த மாதிரி செலிபிரிட்டி ஸ்டாச்சுஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நீங்கள் சாமுண்டீஸ்வரி கோயில் போகிறீங்கன்னா இந்த சாமுண்டி ஹில்ஸில் இருக்க இந்த மியூசியம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. ஸோ இது போயிட்டு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த வேக்ஸ் மியூசியம் முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து சாண்ட் மியூசியம் போனோம், அதுவும் நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாண்ட், அதுக்கப்புறம் ஆர்ட் கேலரி 2மே இருக்கிற பிளேஸ்க்கு போனோம். ஸோ இந்த 3D ஆர்ட் கேலரியுமே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் 3D ஆர்ட் கேலரி இது போகும்போது உங்களுக்கு வந்து 2 வியூ நீங்கள் பார்க்கலாம். நார்மலாக இருக்கிற வியூ, அதுக்கப்புறம் வந்து லைட் ஆஃப் பண்ணால் உங்களுக்கு 3Dயில் டிஸ்பிளே ஆகிற இமேஜ் வந்து உங்களுக்கு தெரியும். அது நல்லா இருந்தது. ஸோ ஃபோட்டோஸ் நீங்கள் அதில் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹாரர் ஹவுஸ்மே வந்து நல்லா இருந்தது. ஆனால் சின்ன பசங்கள்லாம் கண்டிப்பாக வந்து பயந்துருவாங்க. ஸோ
ஸோ ஹாரர் ஹவுஸ் வந்து நீங்கள் சின்ன பசங்க யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பயப்படுவாங்கன்னா அவங்கள கூட்டு போகாதீங்க. பெரியவங்களுக்கு வந்து இந்த ஹாரர் ஹவுஸ் பெருசாக பயம் இருக்காது. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மியூசியம் வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஏடிவி பைக் இருக்குது, அப்புறம் டார்கெட் ஷூட்டிங் வச்சுருக்காங்க, வாட்டர் ரோலர் இருக்குது, புல் ரைடு இருக்குது, அப்புறம் பவுல் அவுட் வச்சுருக்காங்க, ஹார்ஸ் ரைடு இருக்குது, அப்புறம் கிட்ஸ் போட்டுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ மியூசியம் போனீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது தனித்தனியாகவும் நீங்கள் பே பண்ணி நீங்கள் போகலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு காம்போ ஆஃபரும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு வந்து 500 rupees நீங்கள் பே பண்ணி எல்லா கேம்ஸுமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். சாமுண்டீஸ்வரி செலிப்ரிட்டி வேக்ஸ் மியூசியம் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து லலித் பேலஸ் வந்து போனோம். ஸோ இந்த லலித் மகால் பேலஸில் வந்து நிறைய ஃபிலிம் ஷூட்டிங்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. முத்து படம் வந்து அங்கே தான் ஷூட் பண்ணாங்க. அப்புறம் வந்து KGF Part 1 Part 2 வந்து அங்கே பண்ணியிருக்காங்க. அப்புறம் லிங்கா படமுமே வந்து இங்கே ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த லலித் மகால் பேலஸும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய பிளேஸ் தான். ஸோ இதில் எடுத்த இமேஜஸ்லாம் இதில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, நான் ஆன்லைனில் செக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து இதில் கீழே நான் போடுறேன். ஸோ லலித் பேலஸ் முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட்டு போன இடம் வந்து நாங்கள் மைசூர் ஜூ தான் போனோம். ஸோ மைசூர் ஜூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அனிமல்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ சிங்கம், புலி, சீட்டா எல்லாமே வந்து பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ மைசூர் ஜூ வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் நடந்து பார்க்கணுன்னா வந்து ரொம்பவே டைம் ஆகும். ஒன் டே ட்ரிப் தான் நாங்கள் பிளான் பண்ணதால் வந்து இந்த பேட்ரி கார் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ நீங்கள் பேட்ரி காரில் நீங்கள் போகிறீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 1 hourலேயே வந்து எல்லா இடமும் வந்து சுற்றி காட்டிடுவாங்க. ஸோ ஓல்ட் ஜூவுமே நீங்கள் வந்து 1 hourல வந்து சுற்றி பார்த்துடலாம். ஸோ மெயினாக இருக்க அனிமல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 5 minutes வந்து டைம் தருவாங்க. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு பக்கத்தில் நீங்கள் போய் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து திருப்பி பேட்ரி காரில் வந்து ஏறிக்கலாம். ஸோ 1 hour வந்து ஜூ சுற்றி பார்த்து வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ மைசூர் நீங்கள் ஷார்ட் ட்ரிப் தான் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மைசூர் ஜூ போகிறீங்கன்னா நீங்கள் அந்த பேட்ரி கார் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஹோல் ஜூவே வந்து 1 hourல வந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து முக்கியமான அனிமல்ஸ்லாம் வந்து 5 minutes நின்று ஃபோட்டோ எடுக்க வந்து சான்ஸ் கிடச்சிது. ஸோ மைசூர் ஜூ நாங்கள் முடிக்கும்போது ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. அதனால் வந்து லஞ்சுக்கு வந்து போயிட்டோம். ஸோ லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 hour கழித்து வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மைசூர் பேலஸ் தான் பார்க்க போனோம். மைசூர் பேலஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மைசூர் பேலஸ் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்லிப்பர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே ஸ்லிப்பர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு அந்த டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் வந்து உள்ளே போகலாம். ஸோ மைசூர் பேலஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க வேண்டிய இடம் நிறையவே இருக்கும். நீங்கள் அங்கே எல்லாமே ஃபோட்டோஸ்லாம் நல்லா எடுத்துகிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். மைசூர் பேலஸ் முடிச்சுட்டு நாங்கள் லாஸ்ட்டாக போன இடம் வந்து பிருந்தாவன் கார்டன் தான். ஸோ பிருந்தாவன் கார்டன் வந்து கண்டிப்பாக ஈவினிங் போக வேண்டிய பிளேஸ் தான். ஏன்னா ஈவினிங் போனீங்கன்னா தான் இங்கே இந்த மியூசிக்கல் ஃபவுண்டைன் அப்புறம் லைட் ஷோலாம் வந்து பார்க்க முடியும். மைசூர் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த பிருந்தாவன் கார்டன் வந்து கண்டிப்பாக ஈவினிங் போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பிளேஸு. நாங்கள் பிருந்தாவன் கார்டனுமே வந்து நாங்கள் ஃபுல்லாகவே நடந்து போகல. ஸோ மற்ற பிளேசஸ்லாம் நாங்கள் பார்த்து ஆல்ரெடி டயர்ட் ஆகிட்டோம். அதனால் வந்து ஸோ பிருந்தாவன் கார்டன் வந்து நாங்கள் பேட்ரி காரில் தான் போனோம். ஸோ பிருந்தாவன் கார்டன் உங்களுக்கு பேட்ரி கார்லேயே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருந்து ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டாங்க. ஸோ பேட்ரி காரில் நீங்கள் போகிறதுக்கு வந்து 100 rupees ஒருத்தர் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ பேட்ரி காரில் நீங்கள் போயிட்டு அங்கே கார்டன் கிட்ட மேலே ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸோ ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கு வந்து பேட்ரி காரில் ஒரு 5 minutes டைம் கொடுப்பாங்க. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் திருப்பி பேட்ரி காரில் உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ்க்கு வந்து விட்டுருவாங்க. என்ட்ரன்ஸில் வந்து விட்டதுக்கப்புறம் நாங்கள் திருப்பியுமே வந்து உள்ள கார்டனுக்குள்ளே போயிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் மறுபடியும் எடுத்தோம்.
சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து 6:30 7க்கு மேலே ஆனதுக்கப்புறம் நாங்கள் மியூசிக்கல் ஃபவுண்டைன் ஷோக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 7:15 வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த மியூசிக்கல் ஃபவுண்டைன் ஷோ நடக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டோம். போனதுக்கப்புறம் அந்த ஷோவும் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு மியூசிக்கல் ஃபவுண்டைன் ஷோ மொத்தமே வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் நடக்கும். ஸோ டைமிங் வந்து உங்களுக்கு 6:30 to 7:30 வந்து வீக் டேஸில் இருக்கும். அதுக்கப்புறம் 6:30 to 8:30 வந்து வீக்கெண்ட்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டைமிங்குள்ளே வந்து நீங்கள் போய் பார்க்கணும். ஸோ அந்த டைமிங் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மியூசிக்கல் ஃபவுண்டைன் ஷோ வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதில் நான் வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன். அது காப்பிரைட் வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து நான் மியூசிக் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கமெண்ட் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதில் வந்து பார்த்துக்கோங்க. 1 0 பிருந்தாவன் நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து ரூம் போயிட்டோம். அங்கே ரீச் ஆகிறதுக்கு 8:30 ஆகிடுச்சு. மைசூரில் வந்து 12 ஹவர்ஸில் வந்து இத்தனை பிளேசஸ் பார்த்து வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ நைட் வந்து ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து ட்ரெயின் ஏறணும் சென்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 5:15 வந்து மைசூர் ஜங்ஷன் போயிட்டு ட்ரெயின் ஏறணும் சென்னை எக்ஸ்பிரஸில். சென்னை சென்ட்ரல் வந்து 2:30 வந்து ரீச் ஆனோம். இந்த வீடியோவில் வந்து மைசூர் ஒன் டே ட்ரிப்போட vlog வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய்.